அப்போ பார்வோன் சரி நெருங்குறான், எப்படியும் நம்மளை பிடிப்பான். நம்ம பேசாம ஆமீன் போட்டுட்டு போய் அவங்களுக்கு வேலையே பார்த்துடலாம், பழையது போலவே இருந்துடலாம். பாருங்க, ரத்தத்தால் மீட்கப்பட்டு வெளியே கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே வருகிற பிரச்சனையில் எதுக்கு நம்ம வெளியே வந்தோம்? எதுக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள வந்தோம்? எதுக்கு ஆராதிக்க வந்தோம்? இதற்கு நம்ம அங்கேயே போயிடலாம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதலியாதபடியா. அப்ப இந்த இடத்துல தேவன் பார்க்கிறார் நம்ம என்ன பேசுறோம். மல்கியா 3 ஆண்டவர் சொல்றார், நீங்க உங்க பேச்சு எனக்கு ரொம்ப கடினமா இருக்குது. நம்ம என்ன செய்யறோம்? இனி ஆண்டவரை பார்த்து பிரயோஜனம் இல்லை, இனி ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்முடைய செயல்கள் மாறுகிறதா? நம்முடைய தீர்மானங்கள் என்ன? இதுக்கு அந்த லைஃபே பரவாயில்ல இல்ல. விசுவாச பாதையில நம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார், நாம் எடுக்கிற தீர்மானங்களை கர்த்தர் கவனிக்கிறார், நம்முடைய செயல்களை கர்த்தர் கவனிக்கிறார். ஒரு புறம் ஜனங்கள் நாங்க சாகிறதுக்குன்னு பேசும்போது, இன்னொரு புறம் ஒரே ஒருவன் ஆமென், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. உறுதியா இருக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஒருவனை கொண்டுதான் கர்த்தர் பாதையை திறக்கிறார். ஏன் காலடி தெரியப்படாம போச்சு? இதுதான் கேள்வி. அப்ப காலடி இருக்கு தெரியல, ஏன் தெரியப்படாம போச்சுன்னா 14வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 14:19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த நல்ல கவனிங்க, காலடி வரணும்னா என்ன செய்யணும்? நடக்கணும். யார் நடக்கிறா? தேவ தூதனானவர்னு வர்ற இடத்துல நம்முடைய கண்கள் யாரை மட்டும்தான் பார்க்கணும்னா ஜீசஸை மட்டும்தான் பார்க்கணும். யார் நடக்கிறா? நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னது, வாயில பாம்பு வரவே கூடாது. சத்தமா சொல்ற, யார் நடக்கிறா? இயேசு முன்னாக நின்ற என்றல்ல, என்னை ஆவியானவர் காண்பித்து தந்த வார்த்தை இதுதான். ஏன் உனக்கு காலடி தெரியல? தெரியும், காலடி இருக்குன்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நீ அவர் மேக ஸ்தம்பத்தில் மட்டும் பார்க்கிற, ஆனா அவர் உனக்கு முன்னாக நடந்து போகிறதை நீ பார்க்க மறந்துட்ட. உங்களுக்கு என்ன ஆண்டவர், நீங்க மேகத்துல அக்கினி ஸ்தம்பத்தில் ஜாலியா இருக்கிறீங்கன்னு இல்ல. என்னை தேவன் ஒரு பாதையில் நடத்துகிறார் என்றால் அந்த பாதையில் என் கால் வைப்பதற்கு முன்னதாக அவருடைய காலடி இருக்கிறது என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி glory. கவனிங்க, இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவஜனமே, இந்த வார்த்தையை நான் 100% நம்புகிறேன். அது கண்ணீரின் பள்ளத்தாக்கோ, மரண இருளின் பள்ளத்தாக்கோ, உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கோ, எதுவானாலும் சரி, தேவன் என்னை ஒரு பாதையில் நடத்துகிறார் என்றால் என் கால் அதில் வைப்பதற்கு முன்னமே அவருடைய காலடி அதில் இருக்கிறது. பின்னாக திரும்பி பார்க்கிறவனுக்கு காலடி தெரியாது, முன்னாக உற்று பார்க்கிறவனுக்கு காலடி தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பலத்த கையோடு புறப்பட்டும் இத்தனை அற்புதங்களை கண்டும் அவருடைய காலடியை அவங்களால பார்க்க முடியல. ஆனால் எல்லாம் இழந்து சரீரத்தில் ஒரு டிரெஸ் கூட போட முடியாத ஒரு பரிதாபமான நிலையில் இருந்த யோபு சொல்லுகிறார், 23வது அதிகாரம் 11வது வசனத்தில், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. உட்டு பார்க்கிறான். இந்த பாதையில் இதுக்கு முன்னாடி யாராவது நடந்திருக்கிறாங்களான்னு பார்க்கும்போது ஒரு பெரியவருடைய கால் தடம் இருப்பதை பார்க்கிறான். அவன் புரிந்து கொண்டான். அவன் நண்பர்களுடைய காலை பார்த்திருப்பான், ஒருத்தருடைய கால் சைஸ் அல்ல அது. அவன் எல்லாரும் சைடு ட்ராக்ல நிற்கிறாங்க. இந்த ட்ராக், ஏன்னா இப்படி ஒரு சோதனை யார் வாழ்க்கையில் வரவில்லை.
அவன் உற்று பார்த்தபோதுதான் தெரிகிறது, நான் நடக்கிற பாதையில அவருடைய காலடியும் இருக்கிறது. இஸ்ரவேலருக்கு தெரியாம போன காலடி யோபுவுக்கு தெரிய காரணம் என்ன தெரியுமா? அவன் பிரச்சனையை உற்று பார்க்கவில்லை, அவன் பிரசனத்தை உற்று பார்க்கிறான். பிரசனத்தை உற்று பார்க்கிறான். அந்த டிராக்ல நின்னுட்டு சொல்லுகிறான், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. Glory! எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. Oh, hallelujah. Amen. Hallelujah. Amen. Amen. முன்னாக நடந்த தூதனானவர் முன்னாடி நடந்துட்டு இருக்கிறார். ஒரு ஆள் நடக்காம காலடி வராது. காலடி வருதுன்னு அவர் நடக்கிறார். நம்ம எதை மட்டும் பெருசா பார்க்கிறோம்? சிவந்த சமுத்திரத்தை பார்க்கிறோம். பின்னாக வருகிற பாவம். ஆண்டவரே, இந்த பாதையில் எப்படியப்பா நிற்க முடியுது? அவருடைய அடிச்சு விடல, அவருடைய காலடி. ஒரு விசை நம்மை புடமிடுகிற கர்த்தருடைய வசனம் 7 முறை புடமிடப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஒரு நாள் இதை தியானிக்கும் போது ஆவியானவர் இப்படி பேசினார், இன்னைக்கு நான் ஒன்று நடத்துகிற பாதையில் எவ்வளவு நடக்க முடியுமோ நான் நடந்து பார்த்தாச்சு. ஒன்றில் அதான் சொல்ற மோசே கிட்ட, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அவருடைய காலடி தெரியப்படாமல் தெரியல, அவ்வளவுதான். ஆனா அவர் எனக்கு முன்னாக தான் இருக்கிறார். இந்த நம்பிக்கை வரணும்னா நம்ம இமீடியட்டா எதை தான் நினைக்கணும் அப்படின்னா, மீட்பை நினைக்கணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காய் தந்தருளினவர். அதாவது என்ன சொல்றான், உன்னை நான் ரட்சிச்சாச்சுப்பா, இதை விட பெரிய காரியம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என் ஆண்டவர் எனக்கு செய்யறது எல்லாமே பெருசு. ஆனா அவர் செய்ததிலே ரொம்ப பெருசு என்ன தெரியுமா? என்னை ரட்சித்தது. ஆமென். ரட்சித்தது பெருசா, கடனை மாத்துறது பெருசா? ரட்சித்தது தான் பெருசு. ஆமா, நம்புறீங்களா? கர்த்தர் என்னை ரட்சித்தார் நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த கடனை மாத்துவார மாத்த மாட்டார். இப்படிதான் பார்க்கணும். அதனால பைபிள் அவருடைய கிரியைகளை அவர்கள் சீக்கிரமாய் மறந்தார்களாம். சீக்கிரம் மறந்துட்டாங்க. என்ன ரட்சித்தது எனக்கு பெருசு. அப்ப இந்த வியாதி ஈஸியா மாத்திடுவார், இந்த பிரச்சனை ஈஸியா மாத்திடுவார், இந்த போராட்டம் ஈஸியா மாத்திடுவார். நான் நோக்க வேண்டியது எங்க தெரியுமா? எனக்கு முன்பாக செல்லுகிற அவரை. இந்த விசுவாச தடுமாட்டம் வரும்போது யூஸ் பண்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நீங்க நல்ல கவனிங்க. நாங்க வனாந்திரத்தில் சாகவா சாகவா சாகவான்னு பேசின அத்தனை பேரும் வனாந்திரத்தில் மடிந்தார்கள். யோசுவாவும் காலேபும் சொல்றான், நம்ம அதை எளிதில் சுதந்திரிப்போம், எளிதில் சுதந்திரிப்போம். இவங்களை மட்டும் உள்ள கொண்டு போறாங்க. நம்ம என்ன பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். உங்களுக்கு விசுவாச அறிக்கை பண்ண வரலனாலும் பரவாயில்ல, அமைதியாயிருங்க. யோபு பாருங்க, முதல் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரனார். 2வது அதிகாரத்தில் அப்படி சொல்ல முடியல யோபுக்கு. ஆனா யோபு அமைதி ஆயிட்டார், முறுமுறுக்கம் இல்லை. சில இடத்துல நம்மளால அந்த ஃபெய்த் டிக்ளேர் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். பெரும் புயல் அடித்த போது பவுல் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்டபடி நடக்கும். அதே பவுல் கையில பாம்பு கொத்தின போது பவுலால எதுவுமே சொல்ல முடியல. ஆனா பவுல் எதுவும் எதிர்த்து பேசவும் இல்லை. அவன் அந்த பூச்சியை உதறி விட்டு சைலண்ட் ஆயிட்டான். எந்தெந்த ஜனங்கள் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தாங்க, நாங்க வனாந்திரத்துல மடியவா எங்களை கொண்டு வந்தீங்க, வனாந்திரத்துல சாகவா கொண்டு வந்தீங்க. அந்த ஒரு ஜனம் கூட கானானுக்குள்ள போகல. ஆனா முன்னாக நின்ற மேக ஸ்தம்பத்துல அவரே நோக்கி பார்த்த யோசுவாவும் காலேபும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, ஈஸியா கிடைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, ஈஸியா கிடைக்கும். ஏன்னா அவங்க ரட்சிப்பை நினைக்கிறாங்க.
ரட்சிப்பை நினைக்கிறாங்க. ஈஸியா எளிதில் அதை நாம் பிடித்துக் கொள்வோம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. ஆமென். எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. க்ளோரி, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. ஆமென். உங்க கரம் இருக்க பயம் இல்லை. காலடி தெரியப்படாமற் போயிட்டு. ரெண்டாவது என்ன தெரியல தெரியுமா? அடையாளங்கள் தெரியல. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம், 27:20. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது வேர்ட் பை வேர்ட் பாருங்க. அநேக நாளா, ரொம்ப நாளா சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இது யார் சொல்றா? ஆமென். விசுவாசத்தை குறித்து நமக்கு கிளாஸ் எடுக்கிற பவுலுடைய விசுவாசத்தெல்லாம் ஷேக் ஆகணும்னா ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை, ரொம்ப நாளா எந்த சிம்டமும் தெரியக்கூடாது. நம்மளும் ஆரம்பத்துலலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். ஆனா ரொம்ப நாளா ஒரு சின்ன அடையாளம் கூட தெரியலன்னு வரும்போது நாமளும் இனி, அந்த வார்த்தை பார்த்தீங்களா, இனி. அப்போ அது வரைக்கும் அந்த நம்பிக்கை இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டம் வரும்போது இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை. அப்போ ரொம்ப நாளா பவுலுக்குள்ள ஃபெய்த் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டம் வந்த போது அதுவும் போயிட்டு.